ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா செம்மையா ஃபன் ஃபீல்டாவும் என்டர்டைனிங்காவும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, இன்டர்வெல்லாம் செம்மையா முடிச்சிட்டாங்களே, செம்மையா இருக்கப்பா அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படிதான்ப்பா முடிக்க போறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கதா செஞ்சுச்சு. பட் அதே ஃபீல் வந்து டைரக்டர் அண்ட் டீம் கூடயும் இருந்துச்சு போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்லாம செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஃப்ளோ விட்டு இப்படிதான் முடிக்கிறதுன்னு தெரியாம அந்த கன்ஃபியூஷனா பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி படத்தை ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. வில்லன்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் எஃபிஷியன்டாகவும் யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும் இன்னும் பெட்டராகவும் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருக்கும். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு 16+ மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு உண்டான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல அங்கங்க நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க. எனக்கு இந்த லாஜிக்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. படம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிற மக்களுக்கு இது ஒரு சுமாரான படமா இருக்கும். எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும், ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் பார்க்கணும், அந்த மாதிரி படம் தான் வந்து ரொம்ப நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், படத்துக்கு ஏன்பா டபுள் ஆக்குபன்சின்னு பேர் வச்சிங்க? புரியுது, இங்கிலீஷ்ல கரெக்டான மீனிங் தான் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு புரியுது. பட் திடீர்னு இந்த படம் பத்தி தெரியாதவங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது டபுள் ஆக்குபன்சி நவ் ஷோயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப பார்த்தாங்கன்னா ஏதோ இங்கிலீஷ் படம் போற, நம்ம நல்ல தமிழ் படமா பார்க்கலாம்பா அப்படின்னு தான் யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் படத்துக்கெல்லாம் பேர் வைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு யூஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.